குட் ஈவினிங். ப்ரீவியஸ்லி நம்ம எக்கனாமிக்ஸோடைய சிலபஸை பிரேக் டவுன் பண்ணியிருப்போம். அதுல பார்ட் ஒன்ல பாதி தான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியன் எக்கானமி அழகு 5 இருக்கல பெரிய யூனிட் இதுதான். சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு அழகு 5 இதுவரை முடியுது. வேற எந்த யூனிட்டுமே இவ்வளவு பெருசு கிடையாது. பிகாஸ் இது ஏன் பெருசுன்னா இந்த 2 சப்ஜெக்ட் ஒளிஞ்சிருக்கு. ஒண்ணு பொருளாதாரம்ங்கிற அந்த சப்ஜெக்டும், இன்னொன்னு வளர்ச்சி நிர்வாகம் டெவலப்மெண்ட் அப்படின்ற தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் டெவலப்மெண்ட்ங்கிற டாபிக். அப்ப எங்க கரெக்டா பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்னு ஆரம்பிக்கிறதுல ஹெச்டிஐ இந்த ஹெச்டிஐங்கிறது டெவலப்மெண்ட்ல வரும். நம்ம இதுக்கு முன்னாடி பாக்குறது எல்லாமே நம்ம எதுவும் என்ன வச்சுக்கலாம், எக்கனாமியா வச்சுக்கலாம், இந்தியன் எக்கனாமி. கிட்டத்தட்ட அப்ப ஏன் சார் ஒட்டுக்கா கிளப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்றது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொருளாதார அடிப்படையில தான் கணக்கிடுறோம். சரிங்களா? அதனால எக்கனாமியோடைய டாபிக் வந்து இந்த இருக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய டாபிக்ஸுமே ஒளிஞ்சிருக்கு. அது இல்லாம வேற சில டாபிக்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு டெவலப்மெண்ட்ல ஜியாகிரபி, இ கவர்னன்ஸ், சரி, அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் வந்து எக்கனாமி தெரிஞ்சாதான் டெவலப்மெண்ட் புரியும். சரிங்களா? அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஒட்டுக்கா யூனிட்டா நம்ம ஒரே யூனிட்டா கொடுத்துருக்கான். அப்ப நான் இந்தியன் எக்கனாமி எப்படி படிக்கலாம்னு சொன்னேன். நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்படி நீங்களே வரிசை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிக்கணும், அதை முடிச்சுட்டு அது அக்ரிகல்ச்சரோட முடியுதுன்னு சொன்னேன். அக்ரிகல்ச்சர் வரைக்கும் ஒரு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நான் சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம என்ன பார்த்தோங்கிறத நம்ம சொல்லிட்டு அடுத்து போய்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். மைக்கில் ஆஃப் பண்ணிக்கங்க. சிலரும் மைக் ஆஃப் பண்ணாம இருக்கீங்க. நான் கேட்கும் போது ஆன் பண்ணி பேசுங்க. ரூபாஸ்ரீ, ரைட். பொருளாதாரத்தின் அடிப்படை, இதுதான் வந்து முதல் டாபிக். இதுலதான் நமக்கு வந்து பொருளாதாரம்னா என்ன அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். பிசினஸ் சைக்கிள்னா என்னங்கிறதா தெரியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளானிங், திட்டமிடுதல். இதுல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேரண்டி. 5 இயர் பிளான்ஸ் இருக்கும், 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கும். அது கூடவே நித்தி ஆயோக் என்ன பண்ணுது அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தது என்ன பார்த்தோம், தேசிய வருமானம் பார்த்தோமா, நேஷனல் இன்கம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். தேசிய வருமானம், ஜிடிபி என்ன, ஜிஎன்பி என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன், விலைவாசி ஏற்றம்னா என்ன, பண மதிப்பு இழத்தல், அதாவது பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் அப்படின்ற டாபிக் பார்த்திருக்கோம். வேற இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுலயே நேச்சர் ஆஃப் எக்கனாமி, அதாவது இந்திய பொருளாதாரத்துடைய அடிப்படை என்ன, இயல்புகள் என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, 11th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூல் புக் படிச்சா போதும். 11th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு வந்து குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் பார்க்க சொல்லியிருப்பேன் இல்லையா? இந்த லெசன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 7, 8, 9, 10, 11 வரைக்கும், 7 to 11 இந்த 5 லெசன் பார்த்தா மட்டும் போதும். 5 லெசன்ஸ்ல மட்டும்தான் நமக்கு வந்து சிலபஸ் கவர் ஆகுது. அண்ட் அதை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா கிடையாது, சிலபஸை முழுசா முடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ், அகாடமியோட நோட்ஸ், கிளாஸ் கவனிச்சு நோட்ஸ் எடுத்தா இது மட்டும் போதுமானது. சரி, இந்த 5 லெசன்ங்கிறது ஸ்கூல் புக்கு கவர் பண்ணணுமேங்கிறதுக்காக கவர் பண்றது. சரியா? சரி, இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் பார்த்திருப்போம். அடுத்தது வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மை, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மை பார்த்திருப்போம். 6வது அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த டாபிக்ஸ் தானே பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இதுல தானே சப் டாபிக்ஸ் ஏதாவது நம்ம விட்டுட்டோமா? நேஷனல் இன்கம் பார்த்திருக்கோம் சார். சொல்லியாச்சு. 3வது டாபிக் தேசிய வருமானம் சொல்லியாச்சு. 3வது டாபிக் தேசிய வருமானம். வேற ஏதாவது? எல்லாமே பார்த்தாச்சுல என்ன வைஷாலி? ரைட். இது கூடவே இந்த இந்த அக்ரிகல்ச்சர், பவர்ட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இதுக்குள்ளேயே பாப்புலேஷன்ங்கிற டாபிக்கும் ஒளிஞ்சிருக்கு. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பாப்புலேஷன்ங்கிற டாபிக். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலின விகிதம்னா என்ன, செக்ஸ் ரேஷியோனா என்ன, தமிழ்நாட்டுடைய செக்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி, அதே போல வந்து எம்எம்ஆர், ஐஎம்ஆர், இது தகவல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எம்எம்ஆர்னா என்ன, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அப்படின்றது எல்லாமே இதுல பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் இதுல நம்ம வந்து பார்த்தது இந்த 6 டாபிக் தான் சப் டாபிக்ஸ். சிலபஸை விட்டுருங்க. சிலபஸ்ல வந்து ஆர்டரா இருக்காது. சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரா இருக்காது. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் அப்படின்னு தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும்.
அதுக்கப்புறம் பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பான். அக்ரிகல்ச்சர் தான் கொடுத்துருப்பான். ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு ஆர்டரா இருக்காது. எதுக்கு அடுத்து இது ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு, வாய்ப்பாடு, ரெண்டாம் வாய்ப்பாடு, மூணாம் வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்துட்டு போனாதான் எக்கனாமி புரியும். இவன் கொடுத்திருக்க பாணியில பாத்தீங்கன்னா எக்கனாமி புரியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு மானிட்டரி பாலிசி, இப்போ ஆர்பிஐ தெரிஞ்சாதான் பிஸ்கல் பாலிசி தெரியும். ஆனா இவன் பாருங்க, பிஸ்கல் பாலிசிக்கு அப்புறம் மானிட்டரி பாலிசி கொடுத்துருக்க. முதல்ல மானிட்டரி பாலிசி தான் படிக்கணும், அப்புறம் பிஸ்கல் பாலிசி படிக்கணும். சொல்றது விளங்குதுங்களா? அப்போ ஒரு ஆர்டர் இதுல வராது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை வந்து ஒரு ஆர்டரா சப் டாபிக்ஸ் என்னென்ன, மைக்ரோ டாபிக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், அதாவது முதல் ஹாஃப் முடிஞ்சிச்சு. எக்கனாமியோடைய பார்ட் 1 இதுதான். இந்த பார்ட் 1 முடிச்சிட்டோம்னாலே இதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு கேரண்டியா? 5 கொஸ்டின். இதுல இது வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்கூல் புக்ஸ்ங்கிறது 11th ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு 5 லெசன் படிச்சா போதும். 5 லெசன் படிச்சு பிளஸ் சிலபஸ் வைஸா நாம கொடுத்தோம் இல்லையா, நம்ம டிஎன்பிசி ஃபேக்டரி அகாடமி கொடுத்த இந்த டிஎன்பிசி ஃபேக்டரி சிலபஸ் வந்து அதுல கொடுக்கக்கூடிய மைக்ரோ டாபிக்ஸ் பிளஸ் அந்த கிளாஸ், நம்மளுடைய கிளாஸ் கிட்டத்தட்ட இதுவே ஒரு 30ல இருந்து 40 மணி நேரம் கிளாஸ் வந்துடும். 30 to 40 ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்துடும். இதை பார்த்துட்டா நமக்கு வந்து 5 மார்க் கேரண்டி. இதை தாண்டி நமக்கு வந்து எங்கேயுமே கொஸ்டின்ஸே போகாது. சரி, இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது என்ன, இதுக்கப்புறம் அதாவது செகண்ட் ஹாஃப், இரண்டாவது பகுதி, செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஒரு ஜோடி புறா மாதிரி 2 டாபிக் இருக்கு. சரியா, மிக முக்கியமான டாபிக். ஜோடி புறா போல என்னது, 2 டாபிக். ஒண்ணு மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. தமிழ் என்ன, பணவியல், பணவியல் கொள்கை. இன்னொன்னு என்னன்னா பிஸ்கல் பாலிசி. முதல் டாபிக் என்ன, மானிட்டரி பாலிசி. ரெண்டாவது பிஸ்கல் பாலிசி. இந்த 2 பாலிசி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாலிசினாலே கொள்கை. அப்ப கொள்கை அப்ப எதை பத்தினா, இது வந்து எக்கனாமிக்ஸ பத்தினது. இட் இஸ் நாட் அட் ஆல் எக்கனாமிக்ஸ், இஸ் பியோர் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தை பத்தினது. மானிட்டரி பாலிசிங்கிறது எதை பத்தினது, பணவியல். பிஸ்கல் பாலிசிங்கிறது நிதி, நிதி கொள்கை. பணவியல் கொள்கை, நிதி கொள்கை. அதாவது இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஒரு செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது பொருளாதாரத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர், நம்மளாம் யாரு, நம்ம ஒரு தனிநபர். அதை விட்டா வேற யார் வருவா, அதை விட்டா ஒரு நிறுவனம் வரும். சரியா, ஏதாவது ஒரு தொழிற்சாலையோ இல்ல ஒரு கம்பெனியோ இல்ல வாட் எவர், ரிலையன்ஸ், டாடா, அதெல்லாம் நிறுவனம். இட் இஸ் கால்ட் ஃபர்ம். நிறுவனம், தனிநபர், இண்டிவிஜுவல். இவங்களை பத்தி இவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்களா ஒரு பொருளாதாரத்துலாம்? கிடையாது. சரியா, இவங்களை தாண்டி என்ன இருக்கு, இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு என்னன்னா அரசாங்கம் இருக்கு. என்ன இருக்கு, அரசாங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பேங்க் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பேங்க் இருக்கு. சோ இவங்க 2 பேர் வராங்க. சோ இப்ப மொத்தத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம பொருளாதாரத்துல? 4 பேர் இருக்கும். எத்தனை பேர் இருக்கும், 4 பேர். இந்த 4 பேருக்குள்ள நடக்கக்கூடிய சமாச்சாரம், 4 பேருக்குள்ள நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை தான் நம்ம பொருளாதாரம்னே பார்க்கணும். அதுல கவர்மெண்டோடைய பவர், அரசாங்கத்துடைய, அரசின் அதிகாரத்தை, பொருளாதாரத்தை, ஒரு கவர்மெண்ட், இப்போ நம்மளுடைய விஜயா இருக்கட்டும் இல்ல மோடியா இருக்கட்டும், சரியா, இவங்க 2 பேரும் எப்படி வந்து பொருளாதாரத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க அப்படின்றது, அதை தான் பிஸ்கல் பாலிசின்னு சொல்றோம். நிதி, நிதி கொள்கை. சரியா, அதே போல பேங்க். பேங்க்னா யாரு, இந்தியாவில எல்லா பேங்கையும் கட்டுப்படுத்துறது யாரு, சென்ட்ரல் பேங்க்னு ஒண்ணு இருக்கு, மத்திய வங்கி. சரியா, இவன் அரசாங்கம் ஒரு பக்கத்துல கட்டுப்படுத்துறாரு, மோடி ஒரு பக்கம் கட்டுப்படுத்துறாரு, விஜய் ஒரு பக்கம் கட்டுப்படுத்துறாரு. அப்படின்னா பேங்கை எல்லாம் கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய பேங்க் இருக்கு. என்ன பேங்க், இவங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ரூபா நோட்ல அவரோட அந்த கவர்னர் தான் கையெழுத்து போட்டிருப்பாரு. யாரு, ரிசர்வ் பேங்க், ஆர்பி. இவங்க இந்த ரிசர்வ் பேங்க் எப்படி பணத்தை கட்டுப்படுத்துதுங்கிறது தான் பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி. அப்போ ஒரு பொருளாதாரத்துல மொத்தம் 4 பேர். சரியா, தனிநபர்ங்கிறது வேற இல்லை, நம்ம தான். சரியா சார், நம்ம ஃபேமிலியா இருக்குமே, நீ எத்தனை பேரா வேணா இரு, மொத்தத்துல we are considered as ஒரு இண்டிவிஜுவல், தனிநபர்கள். சரியா, நீ என்ன ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கலாம், ஐடி வேலையில இருக்கலாம், வேலைக்கே போகாம உட்காந்து டிஎன்பிசி படிச்சிருந்தாலும் நீ யாருதான், ஒரு இண்டிவிஜுவல் தான். நமக்கு வேலை கொடுக்குறவன் ஒரு பிரைவேட் கம்பெனி, அதை ஃபர்ம்னு சொல்றோம். இவங்க 2 பேரை தாண்டி இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒன்னு கவர்மெண்ட் இருக்கு, இன்னொன்னு பேங்க், ரிசர்வ் பேங்க் இருக்கு. இந்த 2 ரிசர்வ் பேங்க் முதல்ல எதை படிக்கணும், முதல்ல ரிசர்வ் பேங்கை தான் படிக்கணும். ஏன்னா பணம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்ததே நீ போக முடியும். அப்போ மானிட்டரி பாலிசினா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் மணி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள இருக்க வரக்கூடிய சப் டாபிக் என்ன, பணம் என்றால் என்ன, பணப்புழக்கம் என்றால் என்ன,
மணி சப்ளை. இதுல M0, M1, M2, M3, M4ன்னு 4 இருக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூசிங்கும் கூட. இதுக்கு ஃபார்முலாஸ் வரும். M0, M1, M2, M3, M4. M4னா என்ன, M2னா என்ன, M3னா என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபார்முலாஸ். அதான் சொன்னேன், இது எக்கனாமி கிடையாது, இது எக்கனாமிக்ஸ் தியரி. இது ஏன்னா பேர்ல பாலிசின்னு இருக்கு இல்லையா. ஆமா. அப்ப பணம்னா என்ன, சரியா, பணத்தின் வகைகள் என்ன, டைப்ஸ் ஆஃப் மணி, மணியோட ஹிஸ்டரி, பணம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு, யாரு கண்டுபிடிச்சா, இப்போ என்ன மாதிரி எல்லாம் பணம் இருக்கு, கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன, சரியா. பேங்க்ல வந்து நெஃப்ட்டும்பாங்க, நெஃப்ட்டுமா, ஆர்டிஜிஎஸ்மா, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், யூபிஐன்னு சொல்றாங்க. கூகுள் பே எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சரியா. டிஜிட்டல் மணி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா. அப்புறம் அது பணம், பணத்தை பத்தி உனக்கு முழுசா தெரியணும். பணத்தை பத்தி தெரியலன்னா அப்படி பணவியல் கொள்கை படிப்பீங்க. முதல்ல பணம். அப்ப இது எங்க படிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஸ்கூல் புக்ல இருக்கான்னு கேட்டா இருக்கு, 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. மானிட்டரி எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு 12ஆம் பாடத்துல சாப்டர் 5. முதல்ல எதை படிக்கணும், சாப்டர் 5 தான் படிக்கணும். இது மட்டும் போதுமா சொன்னா பத்தாது, சரியா. இதுல வந்து M0 கொடுத்துருக்க மாட்டான், ஸ்கூல் புக்ல வந்து M0 கொடுத்துருக்க மாட்டான், சரியா. M1, M2, M3 இதுக்கெல்லாம் வந்து சும்மா ஒரு கா பக்கம் தான் கொடுத்துருப்பான். ஆனா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப இன்டெப்தா படிக்கணும், சரியா. அப்ப பணம்னா என்ன, பணப்புழக்கம்னா என்ன. பணப்புழக்கம் அப்படின்றது, சரியா, எப்படி ஒரு பிசினஸ் சைக்கிளுக்கு வழிவகுக்குது. பிசினஸ் சைக்கிள் அப்படின்னா எப்பவுமே வந்து பொருளாதாரம் மேல கீழே தான் போகும், சரியா. அது எப்படி மேல கீழே போகுது, ஏன் மேல போகுது, ஏன் கீழே போகுது. இப்ப கவர்மெண்ட் நம்ம வந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க, சார் கம்பெனி ரிசெஷனுங்க, ரிசெஷனால நிறைய பேரை வேலை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணும், ஐ மீன் கம்பெனில ஏன் ஒருத்தர் சில நேரத்துல நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்கிறாங்க, சில பேர் வேலை சம்பளம் கொடுக்க முடியல, வேலையை விட்டு தூக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி டைம் ரிசெஷன் சொல்லுவாங்க. அப்போ ரைஸ்னா என்ன, பீக்னா என்ன, ரிசெஷன்னா என்ன, கடைசியா வரக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நம்ம மந்த நிலை, பொருளாதார மந்த நிலை எப்படி ஏற்படுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதா பிசினஸ் சைக்கிள், சரிங்களா. அந்த டிப்ரெஷன், பொருளாதார மந்த நிலை, இது எப்படி செயல்படுது, இதுக்கும் பணப்புழக்கத்துக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். அந்த கான்செப்ட் புரியலன்னா அது புக்ல படிச்சாலும் புரியாது, அண்ட் 12th எக்கனாமிக்ஸ்லயும் இல்ல. அது அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் அதை எப்படி இந்த ரிசர்வ் பேங்க் கட்டுப்படுத்துதுன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். அப்ப பணம், பணத்தின் வரலாறு, பணத்தின் வகை, பேங்க்ல என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க, சப்ளை. அப்ப பேங்க் வந்துச்சுன்னா என்ன சேர்ந்து வந்துடும், பேங்கிங்கும் வந்துடும். அப்போ வங்கியுடைய வரலாறு, இந்தியாவுடைய முதல் வங்கி என்ன, ஸ்டேட் பேங்க், இந்துஸ்தான் பேங்க் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்ப ஆரம்பிச்சாங்க, எது மிகப்பெரிய வங்கி. அப்ப பேங்க்னா 2 பேங்க் இருக்கு, சரியா. ஒரு என்ன பேங்க், பப்ளிக் பேங்க், அரசாங்கத்தின் வங்கி, ஸ்டேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இதெல்லாம் கவர்மெண்ட் நடத்துற பேங்க். பிரைவேட் பேங்க்கும் இருக்கு இல்ல, கோட்டாக் மஹிந்திரா பேங்க், சரியா. கோட்டாக் மஹிந்திரா பேங்க்னு ஒண்ணு இருக்கு. வேற என்ன இருக்கு, இண்டஸ்இன் பேங்க்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பிரைவேட். அப்ப என்ன வித்தியாசம், யார் முதல்ல வந்து முதல்ல வங்கி பிரைவேட் காரன் தான் ஆரம்பிச்சான். இந்திரா காந்தி தான் என்ன பண்ணாங்க, அந்த அந்த பேங்க் எல்லாத்தையும் அரசாங்கம் விலை கொடுத்து வாங்கிருச்சு, சரியா. அப்ப நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் எப்ப நடந்துச்சு, சரியா. அப்ப வங்கிகளை பத்தி படிக்கணும், வங்கிகளை பத்தி படிக்கணும். இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்த லெசன் சாப்டர் 5 அப்புறம் சாப்டர் 6, சரியா. இந்த இதுல இருக்கு அந்த சாப்டர் பேங்கிங் அப்படின்ற டாபிக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது, ஸ்கூல் புக்கை தாண்டி போக தேவையில்லை, சரியா. பட் இதுல கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற டாபிக் ஸ்கூல் புக்ல இல்ல, சரியா. இப்போ ரீசெண்டா வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ நாணயம், பிட்காயின், சரியா. பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, அதெல்லாம் எப்படி இந்திய அரசாங்கம் கட்டுப்படுத்துது, சரியா. ஸோ ஸ்டாண்டர்டா என்னென்ன கரன்சி இருக்கு, எங்க கரன்சி அச்சடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும். அப்போ பேங்கிங் பத்தி பார்த்துட்டா அப்புறமா தெரிஞ்சுக்கிறது தான் பேங்க். பேங்கிங்ல ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க், ஆர்பிஐயின் வரலாறு தெரிஞ்சு. ஆர்பிஐ எப்படி உருவாச்சு, 1935 ஒரு சட்டம் போட்டு தான் உருவாக்குனாங்க, சரியா. எந்த பத்திரிகை, அம்பேத்கருக்கு எழுதின ஒரு புத்தக நூல்ல இருந்து தான் என்ன வந்துச்சு, அந்த வந்துச்சு. அது எந்த நூல்னு கேட்போம். எப்ப உருவாச்சு, முதல் கவர்னர் யாரு, இப்ப யாரு கவர்னரா இருக்கா அப்படின்னு எல்லாம் போகணும். இதுலயே வந்து கொஞ்சம் மெயின்ஸ் டாபிக் வந்து ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் வந்து பொதுவாகவே யாரா இருப்பாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க, இல்ல ஒரு பொருளாதார நிபுணரா இருப்பாங்க. யார் இருந்தா பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், சரியா. ஒரு ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் வந்து நிறைய ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நியமிக்கிறாங்க, ஆனா பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொருளாதார நிபுணர் தானே இருக்கணும். ஆனா நிறைய இடத்துல என்ன பண்றது இல்ல, பொருளாதார நிபுணர் இருக்கிறது இல்ல. குர்ஜித் பட்டேல், சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில கட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்க, பொருளாதார நிபுணர்களை வந்து நியமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்போ ரிசர்வ் பேங்க் அப்படின்றதோட ஃபங்க்ஷன், ஹிஸ்டரி, வரலாறு என்ன, எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாச்சு, அதுல உறுப்பினர்கள், அது கவர்னர் யாரு, முதல் கவர்னர் யாரு, ஆஸ்பான் ஸ்மித்னா யாரு, இப்ப யாரு கரண்ட் கவர்னரா இருக்கிறாங்க,
சரி, அவங்களோட செயல்பாடு என்ன. அடுத்தது தான் பார்க்கறது ஃபங்க்ஷன்ஸ், ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல கஷ்டமானது புக்ல இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, அந்த பிசினஸ் சைக்கிளுக்கும் பணப்புழக்கத்துக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் கஷ்டம். சரியா, பணப்புழக்கம் அப்படின்றது என்ன. சரியா, பணப்புழக்கம் லிக்விடிட்டி, பணப்புழக்கம்னா இங்கிலீஷ்ல லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டியும் எப்படி கிராஃபும் பிசினஸ் கிராஃபும் எப்படி பிசினஸ் சைக்கிள் வந்து எப்படி மேலே கீழே போகுது அப்படின்றத, அதுதான் இருக்குல்லே கஷ்டமான டாபிக். அது கான்செப்ட் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour ஆகும். அந்த கிளாஸை நீ 1 hour கிளாஸை கவனிச்சேன்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஏன் வந்து விலைவாசி ஏறுது, எப்படி விலைவாசி கட்டுப்படுத்துறாங்க கவர்மெண்ட்னு புரிஞ்சுக்கும். அப்புறம் ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மானிட்டரி எக்கனாமிக்ஸ்லேயே கொடுத்துருப்பான். பட் அது போதுமானதா இருக்காது. சரிங்களா, ரிசர்வ் பேங்கோட ரோல் என்னென்ன பண்ணும், காயின் அச்சடிக்குது, பிரிண்ட் பண்ணுது. சரிங்களா, பிரிண்ட் பண்ணுது. பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க், வங்கிகளுக்கெல்லாம் வங்கியா இருக்கு, கவர்மெண்ட்டுக்கும் வங்கியா இருக்கு, அரசாங்கத்தின் வங்கியா இருக்கு, அப்படி நிறைய பாயிண்ட் வரும். சரியா, அதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட். இதெல்லாம் ஈஸியா புரியும். காயின் அச்சடிக்கிறதுங்கிறது உனக்கு படிச்சாலே புரிஞ்சிடும். கஷ்டமா இருக்கிறது 2 விஷயம் தான். ஒண்ணு ஃபாரெக்ஸ்ங்கிற ஒரு விஷயம். சரியா, அந்நிய செலாவணிங்கிற விஷயமும் அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசிங்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் தான் எனக்கு இது வரணும். இவ்வளவுத்தையும் நீ பார்த்துட்டு தான் மானிட்டரி பாலிசிக்கு வரணும். எடுத்தோன்னா மானிட்டரி பாலிசி எடுத்து புரியாது, பணவியல் கொள்கை அப்படின்றது. அப்போ இது ரெண்டுமே புக்ல, ஃபாரெக்ஸ் புக்ல பெருசா கொடுக்கல, பட் மானிட்டரி பாலிசிங்கிற புக்ல கொடுத்துருக்கான். ஸ்கூல் புக்ல 12th ஸ்டாண்டர்ட் புக்ல மானிட்டரி பாலிசியில ரெண்டு விதமா அந்த பணத்தை கட்டுப்படுத்துறாங்க. பணத்தை கட்டுப்படுத்தல, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறாங்க. எவ்வளவு, அதாவது நம்ம கையில நிறைய காசு வரணுமா வரக்கூடாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் சம்பாரிச்ச காசு நான் தான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. கிடையாது. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கையில வந்து பணத்தை வேணும்னா அதிகரிக்க வைக்கும், வேண்டாம்னா நம்மகிட்ட இருந்து பணத்தை புடுங்கிக்கும். சரியா, அது எப்படி செய்யுது அப்படின்றத வச்சுதான் பிசினஸ் கிராஃபை கட்டுப்படுத்துது. அதுதான் மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. அப்போ ஆர்பிஐ அந்த வேலையை எப்படி செய்யுது, குவான்டிடேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, குவாலிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன. குவான்டிடேட்டிவ் ஃபங்க்ஷன், குவாலிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன், இதுல நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. சரியா, என்னென்ன டேர்ம்ஸ் கேட்டீங்கன்னா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், சரிங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபண்டு, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதெல்லாம் எக்ஸாம்ல இந்த ஏரியா ரொம்ப 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 கேட்பாங்க. அதாவது இந்த மானிட்டரி பாலிசில கஷ்டமானதே இதுதான். இது எதையுமே விளக்கி எடுக்க மாட்டான் புக்ல, சும்மா ஒரு பேரா 2 பேரா தான் கொடுத்துருப்பான். சரியா, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன. இது நம்ம ரிசர்வ் பேங்க் வெப்சைட்லேயே போயிட்டு இப்ப என்ன சிஆர்ஆர் ரேட் என்ன இருக்கு, எஸ்எல்ஆர் ரேட் என்ன இருக்கு, அதுல இது வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெட் டைம் டெபாசிட்னா என்ன, டைம் டெபாசிட், அதுக்கப்புறம் டிமாண்ட் டெபாசிட், பேங்க் எப்படி செயல்படுது. நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட், நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன. டிமாண்ட் டெபாசிட்னா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை நம்ம எப்போ எடுத்துக்கலாம். டைம் டெபாசிட்னா அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுக்க முடியாது, அது எஃப்டிஆர்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செயல்படுது அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் மானிட்டரி பாலிசி முழுமையடையும். அண்ட் மானிட்டரி பாலிசி மானிட்டரி பாலிசி யாரு கட்டுப்படுத்துறா, ஒரு நபர் வேணும்ல, அதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தின் பேர் தான் மானிட்டரி பாலிசி கமிட்டி. அது 6 பேர் கொண்ட குழு. 3 பேர் கவர்மெண்ட் சைட்ல இருப்பாங்க, 3 பேர் ரிசர்வ் பேங்க் சைட்ல இருப்பாங்க. அப்படி இருக்கிற தப்பு அப்படின்றத மெயின்ஸோட டாபிக். சரிங்களா, ஏன் அப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு 2 வாதம் வருது. அப்ப அங்க கிரிட்டிக்கலி அனலைஸ்ங்கிற மெயின் ஸ்டேட்மெண்ட் வரும். சரியா, அப்போ பணவியல் கொள்கையை கட்டுப்படுத்துறது கவர்மெண்ட் கட்டுப்படுத்தா இல்ல ரிசர்வ் பேங்க் கட்டுப்படுத்துது. ஏன்னா 2 பக்கமும் 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப இதுல மெஜாரிட்டி என்ன, 4. சரி, 6ல மெஜாரிட்டி இது 4 தான். அப்போ ஒரு கவர்மெண்டால ஒருத்தர் ஓகே சொன்னாதான் இந்த வருஷம் இந்த குவார்ட்டருக்கு என்ன செய்யலாம். ஏன்னா குவார்டரா பிரிப்பாங்க, 3 மாசமா. 3 மாசம் சேர்ந்தா ஒரு வருஷம். அப்ப இதுக்குள்ளே நிதி ஆண்டுன்னு என்னன்னு தெரியணும், பினான்சியல் இயர்னா என்னன்னு தெரியணும். சரியா, மார்ச் 30, ஏப்ரல் 1 டு மார்ச் 30 வரைக்கும் தான் நிதியாண்டு. ஜனவரில கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் நாட் ஜனவரி டு டிசம்பர். ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 30 வரைக்கும் தான் நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதையே அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இது எல்லாமே கம்ப்ளீட்டா படிச்சு முக்கினாதான் மானிட்டரி பாலிசி. இதுல இருந்து சொலையா 2 கொஸ்டின் வரும், டிஃபிகல்ட்டும் கூட. மானிட்டரி பாலிசிக்குள்ள பேங்கிங், மணினா என்ன, மணி சப்ளைனா என்ன, பேங்கிங்னா என்ன, பேங்கிங் ஃபங்க்ஷன்னா என்ன, இப்ப நிலுவையில் இருக்கக்கூடிய கிரிப்டோ காயின்ஸ்னா என்ன, கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன், ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஆர்பிஐயோட ஹிஸ்டரி, ஆர்பிஐயோட சட்டம், அப்புறம் தான் மானிட்டரி பாலிசி, அப்புறம் ஃபாரெக்ஸ் நான் சொல்லவே இல்லை, பிகாஸ் ஃபாரெக்ஸ் ரொம்ப இன்டெப்தா இருக்கிறது. இப்போ நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்னைக்கு $1 இந்திய மதிப்புல 92 ரூபான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து டிவேல்யூவேஷன் ஆஃப் தி கரன்சினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, எப்படி 92 ரூபா வந்துச்சு,
அப்படின்னு. அப்ப இது எப்படி கம்மி பண்ணலாம், ஏன் அதிகம் பண்ணலாம், $1 $92, யார் அது முடிவு பண்றா அப்படின்றதுதான் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த ஃபாரெக்ஸ் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். இது புக்ல இல்ல. ரெமிட்டன்ஸ்னா என்ன, வாட் இஸ் கால்ட் ரெமிட்டன்ஸ். இந்த ஃபாரெக்ஸ்ங்கிற அந்த பிரச்சனைனாலதான் இதுதான் ரொம்ப நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிச்சது இந்த ஃபாரெக்ஸ் தான். இன்னைக்கும் நிர்ணயிச்சிட்டு இருக்கே ஃபாரெக்ஸ் தான். இன்னைக்கு சக்கரை விலை ஏறதுக்கு காரணம் ஃபாரெக்ஸ் தான். சரி, எல்லாமே ஃபாரெக்ஸ் தான். ஃபாரெக்ஸ் அப்படின்ற விஷயம் அது புரிஞ்சதுன்னா நீ ஆல்ரெடி 160 கோடி மக்கள்ல டாப் 0.00001% வர. சரியா? அப்போ ஃபாரெக்ஸ் அப்படின்ற டாபிக் நல்லா புரிஞ்சுக்கிட்டீனாலே எக்கனாமிக்ஸ் நல்லா புரிஞ்சிச்சு. அது வந்து புக்ல கிடையாது. மானிட்டரி பாலிசி புரிஞ்சதுன்னா ரிசர்வ் பேங்க் எப்படி நம்மளை கட்டுப்படுத்துதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம், பேங்க் எப்படி செயல்படுத்து தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து கண்டிப்பா உனக்கு 2 கேள்வி வரும். எங்க இருந்து வேணா கேட்பான், நான் இவ்வளவு தான் கேட்பான். இதுதான் இந்த வட்டம், இந்த சட்டிக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல அந்த சட்டியில ஒண்ணும் இல்லை. அதனால இது எல்லாத்தையும் படிக்கணும். குறைஞ்சது இது வந்து ஒரு ஒரு 5 to 6 hours கிளாஸ் இருக்கு. மானிட்டரி பாலிசி மட்டும் எவ்வளவு நேரம் இருக்கு, 5ல இருந்து 6 மணி நேரம் படிக்கணும். 5 to 6 hours ஆஃப் கிளாஸே இருக்கு. படிக்கிறது அதுக்கு மேல உனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அது ஒண்ணு உங்களுடைய நேரத்தை பொறுத்து. அதுக்கப்புறம் அப்ப இது முழுக்க முழுக்க 4 பேர்ல பேங்க் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் மானிட்டரி பாலிசி. சரி, இப்போ ரிசர்வ் பேங்கை விட்டு மோடி எப்படி இந்திய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறாரு, தளபதி விஜய் எப்படி இந்த தமிழ்நாடு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறாருங்கிறத பத்தி வந்தேன்னா அது கவர்மெண்ட். இப்பதான் இவ்வளவுத்தையும் தானதுக்கு தான் கவர்மெண்டே வருது. கவர்மெண்ட் எப்படி கட்டுப்படுத்தும், அது பணத்தை செலவு பண்ணும், வரி வாங்கும். சரியா? அப்போ பிஸ்கல் பாலிசிங்கிறது எதை பத்தினது, எப்படி மானிட்டரி பாலிசிங்கிறது பேங்கிங் சம்பந்தப்பட்டதோ, பிஸ்கல் பாலிசிங்கிறது சம்பந்தப்பட்டது டாக்ஸேஷன் சம்பந்தப்பட்டது. நீ கட்டல டாக்ஸ், சம்பாதிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுவ, ஜிஎஸ்டி கட்டுற, சம்பாதிக்கலனாலும் ஜிஎஸ்டிங்கிற கொடுங்குறான். அப்ப நேரடி வரினா மறைமுக வரினா என்ன, டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன. ஏன் முதல்ல வந்து கேள்வியே வை வி ஹாவ் டு பே டாக்ஸ். ஏன் டாக்ஸ் கட்டணும், டாக்ஸ்னா என்ன, ஏன் டாக்ஸ் கட்டணும், டாக்ஸ் கட்டலாம் என்ன ஆகும். சரிங்களா? வரி விலக்குனா என்ன, வரி ஏய்ப்புனா என்ன. சரிங்களா? இதெல்லாம் படிக்கணும், டாக்ஸேஷன் சம்பந்தப்பட்டது. அவாலான்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன, வாட் இஸ் அவாலா. கருப்பு பணம்ன்றாங்களே, பிளாக் மணின்றாங்களே, அது என்னது. சரியா? எவ்வளவு பேர் இந்தியால டாக்ஸ் கட்டுறாங்க. சரியா? டாக்ஸ் எவ்வளவு, டாக்ஸ் ஸ்லாப்ஸ் என்ன, டாக்ஸ் ஸ்லாப் எவ்வளவு ரூபாய்க்கு பணம், எவ்வளவு ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சா பணம் கட்டணும், டாக்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் டாக்ஸ்ல இன்னும் 2 இருக்கு, செஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, சர்சார்ஜ் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். செஸ் எவ்வளவு, சர்சார்ஜ் எவ்வளவு, எதுக்குலாம் செஸ் இருக்கு, எதுக்குலாம் சர்சார்ஜ் இருக்கு, அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் டாக்ஸேஷன்ல கொள்கை இருக்கு, டாக்ஸேஷன் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? எப்படி எப்படி வந்து ஒரு டாக்ஸ் இருக்கணும். ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு முறை இருக்கு, ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் ஒண்ணு இருக்கு, கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்கு. இந்த டாக்ஸேஷன் புக்ல, கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் புக்ல கொடுத்துருக்கான், பட் இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், ஒன்லி த்ரூ கிளாஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே போல ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன், ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன், ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எப்படி செயல்படணும், எந்த வரி முறையை ஒரு அரசாங்கம் பின்பற்ற வேண்டும். சரியா? பணக்காரன்ட்ட நிறைய வரி வசூலிக்கணுமா, இல்ல ஏழை கிட்ட நிறைய வரி வசூலிக்கணுமா, இல்ல 2 பேத்துக்கு சரிசமா பணம் வசூலிக்கணுமா, இல்ல ஏழை கிட்ட அதிகமா வரி வசூலிச்சு பணக்காரன்ட்ட கம்மியா வரி வசூலிக்கணுமா, அப்படின்றது எல்லாமே இந்த பாலிசியில வரும். கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்லாம் வரும். அப்புறம் ஜிஎஸ்டி வந்துட்டா, ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன, இதெல்லாம் ஃபேக்ட், எந்த வருஷம் வந்துச்சு, ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன. சரிங்களா? இஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் பண்ண கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டியில ரீசெண்டா மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க. ஜிஎஸ்டியோடைய ஸ்லாப், ஜிஎஸ்டியோடைய ஸ்லாப் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்லாபை தூக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்லாப் ஏன் தூக்கிட்டாங்க, யார் முடிவு பண்றது, ஜிஎஸ்டி கவுன்சில் யார் இருக்கிறது, எந்த பொருளுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணது ஜிஎஸ்டிங்கிற இப்ப கொண்டாந்தது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, வேட்டு, சர்வீஸ் டாக்ஸ்ன்னு இருந்தது. சரிங்களா? ஆட் வலரம் டாக்ஸ் அப்படின்லாம், இந்த டாக்ஸ்ல என்ன, ஆக்ட்ராய் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. இந்த டாக்ஸ் எல்லாம் ஏன் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்ப இருந்தாலும் கேட்பான். சரிங்களா? அந்த டாக்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கும். அப்ப டாக்ஸ்ல எத்தனை வகைகள் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஒன்று இருக்கு. சரியா? கிஃப்ட் கொடுத்தா அதுக்கு இப்போ நீ ஒரு விஷயம் கிஃப்ட்னு கொடுக்குறேன்னா அது வந்து இன்கம் டாக்ஸ்ல வருமா வராதா, எவ்வளவு ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறது அது வரைக்கும் டாக்ஸ்ல வராது. இது ரெண்டுத்தையுமே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த அமைப்பு தான் என்ன பண்ணுது டாக்ஸ். அப்ப அந்த அமைப்பு எப்படி செயல்படுது, இன்டைரக்ட் டாக்ஸ், கஸ்டம்ஸ் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஸ்டம்ஸ், விமானத்தை நிறுத்து வந்தா கஸ்டம்ஸ் ஒன்று இருக்கு. அப்ப அதை எப்படி பண்றாங்க, எவ்வளவு ரூபாய், இப்போ நீ துபாயில போயிட்டு தங்க வாங்கிட்டு வரேன்னா அந்த தங்கம் வந்து எவ்வளவு நகை எடுத்துட்டு வந்தா அது கவர்மெண்ட் விடும், இல்லைன்னா ஏன் வரி போடுறான் அப்படின்றதெல்லாம் படிக்கணும். அப்ப இது எல்லாமே வரி 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 வரியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். சொல்லும் போது உனக்கு
பயம் வரலாம். பட் இதை வந்து ஸ்ட்ரக்சர்டா கொண்டு போகும்போது ஆனா அவனாங்கிற மாதிரி உனக்கு வந்து 1 2 3 சொல்லி கொண்டு போகும்போது ஈஸியா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். கிட்டத்தட்ட வரினா என்னன்றதை நீ வந்து ஒரு 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் படிக்கணும். சரியா? எப்படி பணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணவியல் கொள்கை போறியோ, அதே போலதான் வரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிதி கொள்கைக்குள்ளேயே போகணும். நீ நம்ம நிதி கொள்கைக்குள்ள போல, நம்ம வரினா தான் சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம். இப்ப வரியை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, வரிக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து வாங்குற பணத்தை எல்லாமே கவர்மெண்ட் வாங்கி வச்சுக்குதா, ஜோப்ல போட்டுக்குதா? சரி, கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஜோப் இருக்கும்ல, அது என்ன? அதான் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு? சரியா? பொது கணக்கு, சரிங்களா, தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 3 நிதிகள் இருக்கு. அரசாங்கத்துடைய அரசு கஜானா. அது எப்படி உருவாச்சு? அது எந்த ஆர்டிக்கல்? அதுல இருந்து பணம் எடுக்கலாமா, எடுக்க முடியாதா? சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? ஜட்ஜுக்கெல்லாம் எப்படி வந்து பணம் எப்படி வருது? சம்பளம் எங்கிருந்து வருது? நீதிபதிகளுக்கு யாருக்கெல்லாம் வந்து அந்த கஜானால இருந்து பணம் டைரக்டா வந்துடும்? உங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் வருது? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்குலாம் எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க? சரிங்களா? அரசாங்கத்துடைய நிதியில இருந்தானே பணம் வருது. அதே போல ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா, இப்போ வருஷம் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்குது கவர்மெண்ட்னா, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம அரசு அதிகாரிகளுக்கு சம்பளமாவே போகுது அப்படின்றதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் கவர்மெண்டோடைய கஜானாக்கள். இது இல்லாம பொதுமக்களுடைய கஜானான் இருக்கு. ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட்னா என்ன? சரியா? பென்ஷன் எப்படி கொடுக்குறாங்க? சரி, இது சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கணும். என்பிஎஸ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கு. சரியா? பிஎஃப் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிஎஃப், கிராட்டிடியூட், அதெல்லாம் யாரு நிர்வாகம் செய்யறா அப்படின்னு வரணும். அப்போ இப்படி எல்லாம் நிதி இப்ப இது மாதிரி வரியோ மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நிதின்னு சொல்றோம். சரி, வாங்கிருச்சு, வாங்கி வச்சுக்கிச்சு. இப்ப அந்த வெச்ச பணத்தை இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் வாங்குதா, அத நிதியாண்டுல நிதி கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த வாங்கின நிதிய வச்சுக்கிட்டே மோடியும் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்மகிட்ட சொல்லுவாரா? ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் ஜோப்ல போட்டு போக முடியாது. இது மக்கள் பணம். அந்த பணத்தை எப்படி செலவு பண்ண போறாருங்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க. முன்கூட்டி எவ்வளவு காசு வந்திருக்கு, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பட்ஜெட்னு சொல்றோம். அப்ப முதல் பட்ஜெட் எப்ப போட்டாங்க? இப்ப என்ன பட்ஜெட் போடுறாங்க? சரியா? இந்த வருஷம் என்ன பட்ஜெட் இருந்திருக்கு? விவசாயத்துக்கு தனியா ஒரு பட்ஜெட் இருக்கு. சரியா? அப்படின்ற டாக்குமெண்ட், பட்ஜெட் டாக்குமெண்ட்டை முழுசா படிக்கணும். இது கரண்ட் அஃபேர் தான். இது ஸ்கூல் புக்ல கிடையாது. பட்ஜெட் டாக்குமெண்ட் இதுல கிடையாது, ஸ்கூல் புக்ல கிடையாது. அது இப்ப நீங்க வெளியில தான் படிக்கணும். வருஷம் என்ன வரும்? அதுலயே வந்து தற்காலிக பட்ஜெட், இன்டரிம் பட்ஜெட்னா என்ன, ரயில்வே பட்ஜெட்னா என்ன, விவசாய பட்ஜெட்னா என்ன, ஜெண்டர் பட்ஜெட்டிங்னா என்ன, ஜீரோ பட்ஜெட்டிங்னா என்ன. ஜீரோ பட்ஜெட்டிங் ஒண்ணு இருக்கு, ஜெண்டர் பட்ஜெட்டிங், பாலின பட்ஜெட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன வித்தியாசம், எதுக்கு கொடுக்குறான் அப்படின்னு படிக்கணும். இதெல்லாம் டேர்ம்ஸ், பட்ஜெட்டே கிடையாது. இதெல்லாம் பட்ஜெட் சம்பந்தப்பட்ட சொற்கள். அந்த சொற்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டுக்குள்ள போய் படிக்கணும். பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்து 2 கொஸ்டின். அப்ப நான் சொன்ன பிசிக்கல் பாலிசில இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின். சரி, இப்ப அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் போய் அடுத்தது படிச்சேன்னா, அந்த பட்ஜெட் திறந்து பார்த்தேன்னா அதுல நிறைய சொற்கள் இருக்கு. சரியா? பிசிக்கல் டெபிசிட்னு கொடுத்திருப்பான், எஃப்ஆர்பிஎம்னு கொடுத்திருப்பான், பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் கொடுத்திருப்பான், பிரைமரி டெபிசிட் கொடுத்திருப்பான், ரெவன்யூ டெபிசிட் கொடுத்திருப்பான். அதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை படிக்கணும். சரியா? எதை வேணா கேட்பான். எப்படின்னா என்ன? எப்படின்னா பிக்சட் டெபாசிட் கிடையாது, பிசிக்கல் டெபிசிட், எஃப்டி. நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. எஃப்ஆர்பிஎம் சட்டம் என்ன சொல்லுது? எவ்வளவு கடன் வாங்குறாங்க, ஒவ்வொருத்தர் பேர்லயும் கடன் அதிகமா இருக்கு, கடன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்போ கடன் அப்படின்றது எப்படி வந்து கொடுக்குறாங்க? ஜிடிபி டு டெட் ரேஷியோனா என்ன? ஜிடிபி டு டெட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு இருக்கணும்? எஃப்ஆர்பிஎம் சட்டம் என்ன சொல்லுது? தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கே, கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சா ஏன் கொடுக்க போறானுங்க? அப்ப எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அது எவ்வளவு, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பணம் அலோகேஷன், எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்காங்க, எந்த ஸ்கீம் இங்க என்ன வரும், ஸ்கீம் வந்துடும். சரியா? இப்ப என்னது, வெற்றி லேப்டாப்னு வருதா, அப்புறம் மாமன் சீரன் வருதா, அதெல்லாம் என்னன்னு பிடிக்கும். அப்ப அதெல்லாம் என்னது, கரண்ட் அஃபேர்ஸ். எதுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க, கல்விக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க, சுகாதாரத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க, விவசாயத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் படிக்கணும். அப்போ கவர்மெண்ட் தாங்கிட்டு இருக்கிற, கவர்மெண்ட் எப்படி பணம் வசூல் பண்ணுது, கவர்மெண்ட் எப்படி பணத்தை செலவு பண்ணுது, அதுல எது பெஸ்ட் எது ஒர்ஸ்ட், எப்படி அதை பத்தின ஸ்கீம்ஸை பத்தி எல்லாம் படிக்கிற படிப்பு பேர் தான் என்ன, நிதி கொள்கை.
அப்ப பணக்கொள்கை, பணவியல் கொள்கை, நிதி கொள்கை, ஆர்பிஐ பேங்கிங்கும் டாக்ஸேஷனும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து படிச்சா ஒரு ஜோடி. நான் சொன்னேன் இது ஜோடி புறான்னு சொன்னேன் நான். இதுதான் இருக்கல பெரிய டாபிக். இதுல வந்து ஒரு 35 to 40% தான் புக்ல இருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படி படிச்சேங்கிறதே கவர்மெண்ட் நமக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் ரிப்போர்ட் கார்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே போலதான் போன வருஷம் என்ன பண்ணி சாதிச்சாங்க இல்ல என்ன சொதப்புனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அதுதான் எக்கனாமிக் சர்வேங்கிற டாக்குமெண்ட். 25, 26 இது பழசு. சர்வேனா என்ன, முடிஞ்சு போனாதான் கணக்கு எடுக்கிறது. பட்ஜெட்டுங்கிறது வர வருஷத்துக்கு செலவு பண்ண போறது. சரியா, பட்ஜெட்டுங்கிறது ஃபியூச்சர். சரியா, செலவு பண்ணிட்டு பட்ஜெட் போடுவியா இல்ல பட்ஜெட் பண்ணிட்டு செலவு பண்ணுவியா? பட்ஜெட்டை போட்டுட்டு தான் செலவு பண்ணுவேன். அப்ப பட்ஜெட்டுங்கிறது ஃபியூச்சர். அப்ப பாஸ்ட் என்ன, எக்கனாமிக் சர்வே, பொருளாதார அறிக்கை. பொருளாதார அறிக்கைங்கிறது தான் பெரிய டாபிக். இதுல இருந்தும் நமக்கு வந்து என்னது கொஸ்டின் வரும். இந்த டாபிக் டெவ் அட்மின்லயும் வருது. இது வந்து ஒரு ஓவர்லாப்பிங்கான டாபிக். டெவ் அட்மின்லயும் என்ன வருது வருது. உதாரணத்துக்கு இந்த எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், சரியா, பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடிஎஸ், வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம். இது எல்லாமே எதுல வருது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன். இது எல்லாமே எதை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த எக்கனாமிக் சர்வேங்கிற டாபிக் யூனிட் 5ல டோட்டலா வருது. அப்போ இது எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட்டும் படிக்கணும், பட்ஜெட் டாக்குமெண்ட் படிக்கணும். இதுல என்ன பிரச்சனைனா இதுவே 300 பக்கம் வரும். தமிழ்நாட்டுக்கு ஒரு 300 பக்கம் வரும். சரியா, இந்திய இப்போ உனக்கு பட்ஜெட்னா 2 பட்ஜெட் வருதா? சரி, என்ன பட்ஜெட், மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட், தமிழ்நாடுடைய பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, சரியா, பட்ஜெட் எடுத்துக்கிட்டேன்னா அப்ப யூனியன் பட்ஜெட்டும் வரும், தமிழ்நாடு பட்ஜெட்டும் வரும். அதே எக்கனாமிக் சர்வே எடுத்துக்கிட்டேன்னா யூனியனோட எக்கனாமிக் சர்வே ஒன்று இருக்கு, தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே வருது. அப்ப மொத்த டாக்குமெண்ட் இதை நாளைக்கும் கூட்டினாலே கிட்டத்தட்ட 1000 பக்கம் வந்துடும். 1000 பக்கத்தை எடுத்து நீயா படிச்சிட முடியுமான்றது யோசி. வெறும் ஹைலைட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலும் ஒன்றும் கதைக்கு வருவாது. அப்போ இது வந்து எடுத்துன படிக்கணுமா, கிடையாது. முதல்ல நீ மானிட்டரி பாலிசி படிச்சிடணும், அப்புறம் பிசிக்கல் பாலிசி படிக்கணும். இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வரணும். அதாவது லிட்டரலா இது கரண்ட் அஃபேர்ஸ் பா, லிட்டரலா இது கரண்ட் அஃபேர்ஸ். இது ரெண்டுத்தையும் முடிச்சுன்னா சொல்லையா உனக்கு இது மட்டுமே உனக்கு 5 கொஸ்டின். 3 கொஸ்டின் வந்து எக்கனாமிக் செக்ஷன்ல வந்துடும், 2 கொஸ்டின் வந்து டெபார்ட்மெண்ட் செக்ஷன் வந்துடும். ஆக மொத்தம் 5. ஆக மொத்தம் என்னது, இதுல இருந்தே 5 மினிமம். நான் சொல்லிட்டு இருக்கேன் மினிமம், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா வரலாம். ஸ்கீம்ஸ் எல்லாம் சேர்த்துனா உனக்கு நிறைய வரும். 5 கொஸ்டின். அடுத்தது அடுத்தது இது இல்லாம இப்போ ஒண்ணு சொன்னேன்னா என்ன சொன்னேன், மானிட்டரி பாலிசி, 2வது பிசிக்கல் பாலிசி. இதை தான் நான் வந்து என்ன பண்ணேன், பிரேக் டவுன் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன வரும் கேட்டா, தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ். சரியா, தொழிற்சாலைகள் அண்ட் எம்எஸ்எம்இ, தொழிற்சாலைகள் அண்ட் எம்எஸ்எம்இ. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சர்வதேச நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் பாடிஸ். தொழிற்சாலைகள்ங்கிறத நம்ம அந்த டாபிக், இந்தியாவில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கு, சரிங்களா, மகாரத்னானா என்ன, மினிரத்னானா என்ன, சரியா, சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்னா என்ன, தமிழ்நாட்டுல என்னென்ன சென்ட்ரல் செக்டார்ஸ் இருக்கு, கவர்மெண்டோடைய அரசு நிறுவனங்கள், ஆவின்னு ஒண்ணு இருக்கா, கவர்மெண்ட் நடத்துற பால் நிறுவனம் இருக்கா, எப்படி செயல்படுது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள், எம்எஸ்எம்இனா என்ன, அதுக்கு தனியா ஒரு அமைச்சகமே இருக்கு. அந்த அமைச்சகத்துடைய அறிக்கை என்ன சொல்றது. இன்னைக்கு முன்னாடி எல்லாம் விவசாயம் தான் முதுகெலும்புன்னு இருந்தான். இன்னைக்கு இந்தியாவோட உண்மையான முதுகெலும்பே எம்எஸ்எம்இ தான். அதுவே முதுகெலும்பே மாத்திட்டானுங்க. சரியா, எம்எஸ்எம்இ தான் இந்த இந்தியாவுடைய முதுகெலும்பே. அப்ப அந்த எம்எஸ்எம்இ பத்தின பியோர் டாக்குமெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தொழிற்சாலைகளை நடத்துறதுக்கு கவர்மெண்ட் எப்படி உதவுது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு ஒரு அறிக்கையே இருக்கு. சரியா, கவர்மெண்ட் வந்து எப்படி உதவுது. இப்ப இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை இப்போ ஒருத்தர் கொண்டாடுறாங்க, இன்னொன்று வேணான்னு சொல்லிட்டாரு. இப்ப இதனால என்ன பாதிப்பு வரும் பொருளாதாரத்துல. சரியா, அது வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல தான் வருது. சரியா, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் நிறைய இருக்கு, மைக்ரோ டாபிக்ஸ் நிறைய இருக்கு. நான் கட் ஷார்ட் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரியில என்ன வரும், 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். முக்கியமா ஒரு 8 இருக்கு, 8 தொழிற்சாலைகள் இருக்கு. அப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஐஐபி, அது ஒரு குறியீடு இருக்கு. சரி, இது எல்லாமே தியரி. சரியா, இந்த அறிக்கை யார் வெளியிடுறா, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வெளியிடுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் எத்தனை நாளுக்கு ஒரு முறை இதை வந்து அறிக்கையை வெளியிடுறாங்க அப்படின்லாம் படிக்கணும். அடுத்தது லாஸ்ட் டாபிக், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்ட் டாபிக். ஒரு கொஸ்டின் வரலாம் இல்ல வராமலையும் போலாம்.
பட் இருந்தாலும் படிச்சுதான் ஆகணும். சரியா? நம்ம ஏன்னா கம்ப்ளீட்டா நம்ம ஜிஎஸ்ன்றனால லாஸ்ட் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி. சர்வதேச அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் என்ன, உலக வங்கின்னு கேள்விப்பட்டிருப்ப, வேர்ல்டு பேங்க்னு கேள்விப்பட்டிருப்ப, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் கேள்விப்பட்டிருப்ப, சரியா? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் கேள்விப்பட்டிருப்ப, சரியா? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சார்க், இந்த மாதிரி உலக அமைப்புகள்லாம் என்னென்ன இருக்கோ, சார்க்கு, அதுக்கப்புறம் பிம்ஸ்டெக்கு, இந்த மாதிரி இந்தியா, அடுத்தது ஆசியா, இந்தியா இல்லாத அமைப்புகள் சரி, ஆசியான், சரியா? அதுக்கப்புறம் சில ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட் வரும். ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் என்ன பண்ணுது, ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் ஜிஐ டேக், ஜிஐ டேக்னா என்ன, ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்ஸ், உரிமம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஐபிஆர்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் உரிமம், நம்ம கண்டுபிடிச்சு நம்ம சொத்து அப்படின்னு எப்படி சொல்றாங்க. மருந்து விலை எல்லாம் ஏன் அதிகமா இருக்கு, ஜெனரிக் ட்ரக்ஸ்னா என்ன, சரிங்களா? ஜெனரிக் ட்ரக்ஸ்னா என்ன, ஜிஐ டேக், ஜிஐ டேக் வந்து தமிழ்நாட்டோட ஜிஐ டேக் கேட்போம். இந்த இடத்துல தான் ஜிஐ டேக் வரும். கரண்ட் அஃபேர்ஸ், மஞ்சளுக்கு வந்து என்ன ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க, ரீசெண்டா எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஜிஐ டேக்ஸ்னா என்ன, ஜிஐ டேக்ஸ்னா என்னன்ற உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஜிஐ டேக்ஸ் குறி போகணும். ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா என்ன, திண்டுக்கல் பூட்டுனா என்ன அப்படின்றது எல்லாமே என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த அக்ரிமெண்ட்ல வருது. இதெல்லாம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தோடைய கேட் அக்ரிமெண்ட் கீழே இது வருது. இதுதான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். சரியா? அப்ப இந்த மாதிரி நிறுவனங்கள் எப்படி உலகத்தை கட்டுப்படுத்துது, உலக வங்கி, சர்வதேச பண நிதியம், பொருளா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், அப்புறம் சில கூட்டமைப்பு, ஆசியான்ங்கிற கூட்டமைப்பு, சார் கூட்டமைப்பு, பிம்ஸ்டெக்ங்கிற கூட்டமைப்பு, அதுக்கப்புறம் சர்வதேச வங்கிகள், உலக வங்கி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வங்கிகள் இருக்கு. நியூ டெவலப்மெண்ட் பேங்க், புதிய வளர்ச்சி வங்கின்னு ஒன்று இருக்கு. ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு ஒன்று இருக்கு. அந்த வங்கிகள்லாம் எங்க, அதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாம், அதாவது இந்தியான்னு மட்டும் பார்க்காம சர்வதேச அளவுல பார்க்கணும். சரியா? இது இல்லாம இன்னும் நிறைய கூட்டமைப்புகள் இருக்கு. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஒன்று இருக்கு, இந்தியா இல்லாத மற்ற பிற கூட்டமைப்புகள். நாட்டோ. நேட்டோ இருக்கு. சரியா? அது ராணுவ கூட்டமைப்பு. வெரி குட். ராம்சர். நேஷனல், ராம்சர் கன்வென்ஷன். ஓகே, ராம்சர், ராம்சர் கன்வென்ஷன் இருக்கு. உலக அமைப்புகள் எடுத்துட்டா வரிசையா இருக்கு. இது வெட்லாண்ட் கன்சர்வேஷன், ஈரநிலங்கள் பாதுகாப்புக்கு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். இதனால வந்து இது டைரக்டா வெயிட்டேஜ் அதிகம் சொல்லிட முடியாது. பட் கேள்வி கேட்கணும்னு நினைச்சா கேட்டுட்டே தான் இருக்கிற அந்த ஏரியால. அதனால படிச்சுதான் ஆகணும். மொத்தத்துல சர்வதேச அமைப்புகள், எக்கனாமின்னு மட்டும் இல்ல, எல்லா மொத்தத்துல இந்தியா தாண்டி என்னென்ன சர்வதேச அமைப்புகள் இருக்கோ அந்த எல்லா சர்வதேச அமைப்புகள் எதுக்காக இருக்கு, என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்லாம் படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஐநா சபை இருக்கா, ஐநா சபையில என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்ஸ் வெளியிடுவாங்க, அறிக்கைகள். அறிக்கைகள் அப்படின்னு என்ன அறிக்கைகள் விடுறாங்க, அதுல முதல் அறிக்கை HDAங்கிற அறிக்கை அப்படின்னு ஆரம்பிச்சா, அங்கிருந்துதான் என்ன ஆரம்பிக்குது, டெவ் அட்மின்ங்கிற டாபிக் ஆரம்பிக்கும். அடுத்த அந்த யூனிட்டோட செகண்ட் ஹாஃப் நம்ம போறோம். இங்க இருக்கு பாத்தீங்கன்னா HDA, இங்க இருந்தா என்ன ஆரம்பிச்சு சொன்னேன், டெவ் அட்மின் அப்படின்னு சொன்னேன். இப்படித்தான் போகணும். இதோட என்ன முடியுது, நீ HDன்னு ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன முடிச்சு, எக்கனாமி முடிச்சு நீ டெவ் அட்மின்ல போயிட்டு, அதுக்கு எக்கனாமி இதுக்கு ஒரு பார்க்க மாட்டேன் அவசியம் இல்லை, பார்ப்போம். சரியா? ஆனா ப்ராப்பரா எக்கனாமிக்ஸ் நம்ம முதல் ஆவணம் வரை முடிச்சிருச்சு. அப்போ மிச்சம் எத்தனை கேள்வி, கிட்டத்தட்ட எக்கனாமிக் சேவையெல்லாம் கணக்குல சேர்த்தனா 12-13 கேள்வி ஆச்சு. இது வரைக்கும் நமக்கு வந்து என்னது, ஒரு ப்ராப்பர் எக்கனாமி. அப்ப இதுல வந்து ஒரு ஜோடி புறாவை மட்டும் மறந்துடக்கூடாது, அதை மட்டும் விட்டுறக்கூடாது. ஜோடி புறா தான் இருக்கலே டஃப், மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி. அப்போ கிட்டத்தட்ட நேச்சர் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அது சிலபஸ்ல இல்ல. ஆனா பொருளாதாரம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிற அடிப்படைகள், பொருளாதாரத்தின் அடிப்படைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும். அப்ப டெக்னிக்கலா சிலபஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது, பிளானிங்ல இருந்து ஆரம்பிக்குது. பிளானிங், திட்டமிடுதல், தேசிய வருமானம், மக்கள் தொகை, சரியா, பணவீக்கம், வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மை, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், விவசாயம், அக்ரிகல்ச்சர். அப்ப இதெல்லாம் ஒரு ஹாஃப். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் என்ன, பணவியல் கொள்கை, நிதி கொள்கை, மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி. இது மிகப்பெரிய டாபிக். சரியா? அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள், ஃபைனல் டாபிக் சர்வதேச அமைப்புகள், இன்டர்நேஷனல் பாடிஸ். சரியா? இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் எல்லாமே நம்ம படிக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 4 லெசன் வரும். சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, 8, 9. சரியா? சாப்டர் 7, 8, 9 இதெல்லாம் வந்து என்னது, ஆமா,
ஃபர்ஸ்ட் ஹாஃப் 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும், செகண்ட் ஹாஃப் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். பட் ரெண்டுமே நீ சேர்த்தினாலுமே 10 கேள்வி வரப்போகுதுன்னா எக்கனாமிக்ஸ்ல ஒரு 3 கேள்வி அதிகபட்சம் இல்ல ஒரு 4 கேள்வி தான் புக்ல இருந்து வருமே தவிர்த்து மிச்சம் 6 கொஸ்டின் வெளியில இருந்து தான் கேட்பான், புக்ல இருந்து கேட்க மாட்டான். ஏன்னா மைக்ரோ டாபிக்ஸ் அவ்வளவு சொல்லியிருக்கேன்ல நானு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து. இப்படி படிச்சினாதான் எக்கனாமிக்ல 10 மார்க் சொலையா எடுக்கலாம். கேரண்டியே 10 மார்க் தாண்டியே போகாது. இதுக்கு நான் ப்ரூஃபும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்ப நான் காட்டுறேன். சரியா? பட் அதை நம்ம தனி வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.